இன்றைய தினம் கொலோசையர் 3 6 குறித்து நாம் தியானிப்போம். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்கிற இந்த வசனத்தின் மூலம் எவைகளுக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அதே அதிகாரத்தில் இருந்து நாம் தியானிப்போம். ஞானஸ்நானம் பெற்ற நாம் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாட வேண்டும். பூமிக்குரிய காரியங்களை அல்ல, பரலோகத்துக்குரிய காரியங்களை நாட வேண்டும். ஏனென்றால் நாம் ஞானஸ்நானம் எடுப்பதன் அடையாளமே நாம் கிறிஸ்துவுடனே மரித்து புது மனிதனாக கிறிஸ்துவுக்குள் எழுந்திருப்பதே ஞானஸ்நானம். ஆகையால் பூமிக்குரிய பொருட்கள் மீது நம் ஆசையை தூண்டுகிற விபச்சாரம், அசுத்தம், மோகம், பெண்கள் மீதோ ஆண்கள் மீதோ, நகை, பணம் இவைகளின் மீதோ மோகத்தை உண்டு பண்ணுதல், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, ஆடம்பர பொருட்கள் மீது ஆசையை தூண்டி விடுகிற இப்படிப்பட்ட காரியங்களினால் நம்மேல் தேவ கோபாக்கினை வருகிறது. நாம் கிறிஸ்துவை அறியாததற்கு முன், நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன் நாம் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் கிறிஸ்துவை அறிந்த நாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இவைகளை விட்டுவிட வேண்டும். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு வார்த்தை இவைகளை விட்டுவிட வேண்டும். இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இவைகளை தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவ சமாதானம் நம் இருதயத்தை ஆளும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.